கோவை சின்னியம்பாளையத்தில் தங்கும் விடுதியில் கீதா என்ற இளம்பெண் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். இளம்பெண்ணை கொன்றதாக அவரது காதலன் சரவணன் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தென்னிலவன். இந்த கொலைக்கான காரணம் என்ன? போலீசாருடைய விசாரணையில முதல் கட்டமா என்ன தகவல் தெரிய வந்திருக்கு? நிச்சயமாக. அதாவது கோவை ஆர்ஜி புதூர் பகுதியை சேர்ந்தவர் சரவணன். இவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமான ஒருத்தர். இவர் திருமணமானதை மறைத்து அவரது உறவினர் பெண்ணான கள்ளப்பாளையம் பகுதியை சேர்ந்த கீதா என்ற இளம் பெண்ணையும் கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொள்கிறார். இது தொடர்பான அதாவது இவருக்கு ஏற்கனவே திருமணமானது தொடர்பாக அந்த கீதாவின் குடும்பத்திற்கு தெரிந்ததை தொடர்ந்து சூலூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கீதாவை பெற்றோரிடம் அனுப்பி வச்சிருந்தாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இருவரும் அடிக்கடி தனியாக சந்தித்து வந்ததாக தெரிகிறது. இந்த சூழலில் தான் கடந்த வெள்ளிக்கிழமை இங்க ஆர்ஜி புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் தங்கும் விடுதியில இருவரும் தங்கியிருந்ததாகவும் அப்போது ஏற்பட்ட தகராறில் கீதாவை சரவணன் அடித்து விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதையடுத்து மறுநாள் நீண்ட நேரமாக அறை திறக்கப்படாததால் சந்தேகமடைந்த இந்த விடுதி உரிமையாளர்கள் உடனடியாக பீளமேடு போலீசாருக்கு தகவல் அளிக்கிறாங்க. போலீசார் திறந்து பார்க்கும்போது கீதா அங்க உயிரிழந்த நிலையில இருந்தது தெரிய வந்தது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தப்பிச் சென்ற சரவணனை போலீசார் தேடி வந்த நிலையில அவரை தற்போது போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. தற்போது கைது செய்யப்பட்ட சரவணனிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இன்றைய தினம் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான அந்த பணிகள் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக மீண்டும் அதாவது ஏற்கனவே திருமணமானதை மறைத்தது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளம்பெண் கீதா அடித்துக் கொல்லப்பட்டதாகவும் மேலும் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் தற்போது வரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.